நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆக்டர் அஜித் குமாரோட அம்மாவான மோகினி இன்னைக்கு உடல்நலை குறைவால இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் அஜித் குமார் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்டர் அஜித் குமாரோட அப்பா 3 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்க நிலையில இப்போ அவங்களோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்த சினிமா அண்ட் செலிபிரிட்டிஸ் பலருமே அஜித் குமார் அவர்களுக்கு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மாவை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரோட அண்ணாவும் அம்மாவை எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே மாற்றி மாற்றி அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேலும் ஆக்டர் அஜித் ரீசெண்டாக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் 2 days முன்னாடி துபாய் கிளம்பி போயிருக்காரு. துபாயில் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில அவரோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி அவரை ரொம்ப பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கூடிய சீக்கிரமாக துபாயிலேருந்து சென்னை ரிட்டர்ன் ஆக இருக்காரு. அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா தான் பாலவாக்கத்தில் இருக்க அவங்களோட சொந்த வீட்டில் தாயாரோட இறுதி சடங்கெல்லாம் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் அஜித்தோட அப்பா இறந்தப்ப இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு ஆறுதல் சொல்லியிருந்தாரு. இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அஜித்தோட அம்மா இறந்து போயிருக்காங்க. ஸோ நண்பனுக்காக ஆறுதல் சொல்ல தளபதி விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு.